திருடர்கள் கூட்டம் போய் தங்களுடைய களவை மறைப்பதற்காக ரணிலோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுகின்ற பணிக்காகத்தான் அவர் ஜனாதிபதியாக இந்த களத்திலே நிற்கிறார். அவரை வெல்ல வைப்பதற்காக ஓடுகின்றவர்கள் எல்லோரும் தங்களை காப்பாற்றுவதற்காக, தங்களுடைய ஊழல் களவுகளை காப்பாற்றுவதற்காக செயல்படுகிறார்கள். ஆனால் சஜித் பிரேமதாசா அவ்வாறு அல்ல. அவர் சிறுபான்மை சமூகம், எல்லா மலையக சமூகம், தமிழ் சமூகம், தமிழரசு கட்சி, முஸ்லீம் காங்கிரஸ், திகாம்பரம் அவருடைய கட்சி, மலையக கட்சியான ராதாகிருஷ்ணனுடைய கட்சி, மனோ கணேசனுடைய கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்று இன ரீதியாக பார்க்கின்ற பொழுது கத்தோலிக்க, இந்து, பௌத்த, முஸ்லீம் எல்லோரையும் சேர்த்து ஆட்சி செய்வதற்கான ஒரு ஜனாதிபதியாக வர பார்க்கிறார். எனவே அந்த வகையிலே அவரை பொறுத்தவரையிலே சஜித் பிரேமதாசா திருடர்களுக்கு ஒரு போதும் இடம் கொடுக்க மாட்டார். எனவே சஜித் பிரேமதாசாவுக்கு நாங்கள் வாக்களிப்போம் என்று நேற்றைய தினம் அந்த பிரதேசத்துக்கு நான் சென்றபோது அந்த மக்களுடைய அவாவை, அந்த மக்களுடைய ஏக்கத்தை, அந்த மக்களுடைய அன்பான குரல்களை நான் கேட்டேன். எதை கேட்டாலும் எந்த விதத்திலும் செய்யக்கூடிய முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீன் என்பவர்தான் என்பது அனைத்து மக்களினங்களும் கருத்துக்களும் கதைகளும் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. எனவே எமது முன்னாள் அமைச்சர் எந்த கட்சியில் கேட்டாலும் நாங்கள் அவருக்காகவே வாக்களிப்போம். அவருக்காகவே எங்களுடைய மக்களும் இருக்கின்றார்கள், அவருக்காகத்தான் எங்களுடைய வாக்கும் இருக்கின்றது. எங்களுடைய அமைச்சர் கடந்த காலங்களிலே தன்னுடைய சிறப்பான சேவையினை எங்களுடைய மன்னார் மாவட்டத்துக்கு வழங்கி இருக்கின்றார். எங்களுடைய அமைச்சர் அவர்கள் சிறையிலே சில நயவஞ்சகர்களாக உட்படுத்தப்பட்ட போது, அமைச்சருக்கு அமைச்சு பதவி இல்லாமல் போன போதும் எங்களுடைய தமிழ் சமூகம் அமைச்சரை விட்டு விலகாமல், எந்த ஒரு பேரம் பேசலுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் எங்களுடைய அமைச்சருடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக நாங்கள் உறுதியோடு இருந்து செயல்பட்டோம். ஆனால் இன்று ஒரு சில நயவஞ்சகர்கள் அற்ப சொற்ப சலுகைகளுக்காக அங்குமிங்கும் அலைந்து திரிகின்ற கூத்தாடிகள், கேவலம் கெட்டவர்கள், இவ்வாறானவர்கள் இன்று பேரம் பேசிக் கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் தான் எங்களுடைய அமைச்சராக இருந்த போது பல்வேறு கூட்டுத்தாபனங்களிலும் பல்வேறு நிறுவனங்களிலும் தலைவர்களாகவும் பல்வேறு பதவிகளை வைத்தவர்களாகவும் பல கோடி பெறுமதியான சொத்துக்களை அவர்கள் அபகரித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். இவ்வாறானவர்கள் எங்களுடைய அமைச்சருக்கு, எங்களுடைய கட்சியில் இருப்பது ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய அமைச்சரையும் அவர்கள் நாளைக்கு வித்து விடுவார்கள். ஆனால் முசலி சமூகம், முசலியில் இருக்கின்ற மக்கள் மிகவும் கற்றறிந்த மக்கள், பண்பாடான மக்கள், அவர்களுடைய அரசியல் அறிவு இந்த ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கிராமமாக எங்களுடைய முசலி கிராமங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய முசலி மக்கள் அனைவரும் என்றும் எங்களுடைய அமைச்சரோடு தான் இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்றால் இங்கு தனிநபருக்கு யாருக்குமே வாக்கில்லை. எங்களுடைய அமைச்சருடைய பெயரை போட்டு எந்த ஒரு வேட்பாளரையும், உதாரணமாக என்னை கொண்டு முசலியில் போட்டால் கூட எங்களுடைய மக்கள் விலகிக் கொள்வார்கள். எங்களுடைய அமைச்சர் எங்களுடைய நன்மைக்காக ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள், நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடந்த வரை தவிசாளராக ஒருவரை தெரிவு செஞ்சோம். அந்த தவிசாளர் எங்களை விட்டு ஓடிவிட்டார். சரியா? இவ்வாறானவர்கள் இப்படி இருக்கின்ற போது நாங்கள் எனக்கு பின்னால் இருக்கின்றவர்களை பார்க்க உங்களுக்கு தெரியும். தமிழ் சமூகம் இங்கே ஏராளமாக இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் நாங்கள் என்றும் அவரை விட்டு விலகவில்லை. இந்த அற்ப சொற்ப பணங்களுக்காக, பல்வேறு கோடிகளுக்காக தற்போது அவர்கள் அமைச்சரோடும் பேரம் பேசினார்கள். இவ்வளவு தர வேண்டும் இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் வேலை செய்யறதுக்கு. அப்படியானவர்கள் தேவையில்லை. அவர்கள் இல்லாமல் தான் நாங்கள் மன்னார் நகரப்பகுதியிலே மிகப்பெரிய ஒரு ஒன்றுகூடலை நடத்தி காட்டியிருந்தோம். அவர்கள் அந்த ஒன்றுகூடலுக்கும் அவர்கள் சமூகம் அளிக்கலை. ஒரு சிலர் தான் நாங்கள் வந்திருந்தார்கள். இருந்தபோது அவர்கள் பங்களிப்பில்லாமல் நாங்கள் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை மன்னார் நகரப்பகுதியிலே ஏற்பாடு செய்து நடத்தியிருந்தோம். ஆகவே எதிர்வருகின்ற தேர்தலிலே எங்களுடைய அமைச்சருடைய கரங்களை பலப்படுத்துவதற்கு என்றும் எங்களுடைய தமிழ் சமூகம் இருக்கும். எங்களுடைய கௌரவ ரிஷாட் பதவியின் அமைச்சரிடம் நீங்கள் கேட்டால் தெரியும். யாரும் இங்கிருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் மக்களும் யாரும் தங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக அமைச்சரிடம் சென்று பணம் கேட்ட வரலாறு இருக்காது என்று நினைக்கிறேன். நீங்கள் வேண்டுமென்றால் எங்களுடைய அமைச்சரிடம் கேட்டு பார்க்கலாம். ஆனால் இவ்வாறு சென்றவர்கள் எங்களுடைய அமைச்சரிடம் சென்று தங்களுடைய லாபத்துக்காக, நாங்கள் இருக்கின்றோம் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திலே பல்வேறு அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக மட்டும்தான் இருக்கிறோம். இவ்வாறு ஒரு சில நயவஞ்சகர்கள் தங்களுடைய வீட்டு, தங்களுடைய பாக்கெட்டுகளை நிரப்புவதற்காக பல்வேறு கோடிகளுக்காக அழைத்து வருகிறார்கள். இவ்வாறானவர்கள் எந்த கட்சியிலும் இருக்க மாட்டார்கள். நாளை அங்கு அமைச்சு பதவி இல்லாமல் போனால் இன்னொரு கட்சிக்கு தாவுவார்கள். நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் இந்த அரசியல் விட்டு ஓய்வாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்றுமே எங்களுடைய அமைச்சர் ரிஷாட் பதவியோடு இருப்போம். வெல்லுகின்ற சஜித் பிரேமதாசா அவர்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் குறிப்பிட நன்றி.